ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தலைவர்கள் மாற்றத்தெல்லாம் புதுசு இல்லை. ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் அடிக்கடி மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த தேர்தலில் நாங்கள் மாநில கட்சிகளோட எலெக்ஷன் போட்டு எலெக்ஷனில் ஒரு மெஜாரிட்டி வராமல் தோற்கிறோன்னு வைங்களேன், அப்போ ஆக்சுவலாக அந்த மாநில கட்சியோட ஆன்டி கிம்பல்ஸில் தான் அந்த கூட்டணி தோக்குது. அப்போ அந்த மாநில கட்சியோட ஆன்டி கிம்பல்ஸில் கூட்டணி தோக்கும் போது தோற்றதுக்கு காரணம் யாருன்னா காங்கிரஸ்னுவாங்க. உடனே இங்கே இருக்கிற 4 பேர் டெல்லிக்கு போய் இவரால் தான் தோற்றுது, இது இந்த தொகுதி கேட்டு தான் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஒரு பழியை நாங்கள் காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டு அந்த தலைவர் ஒன்று அவர் ராஜினாமா செய்வார், இல்லைனா நீங்கள் விலகிக்கங்க, நாங்கள் வேறு போட போகிறோம்னு சொல்லிட்டு விலகிட்டு வேறு போடுவாங்க. இது எங்கள் கட்சியில் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குது. நாங்களும் கூட பார்த்துருக்கோம். இப்போ கடந்த 23 கூட பார்த்தா கேஎஸ் அழகிரிகளை மாற்றிட்டு உடனே இவரை போட்டாங்க. சரி, இவருக்கு ஒரு 3 வருஷம் கூட. நந்தகுமார் சார், நீங்க இப்படியான ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அடுத்த ரவுண்ட்ல கண்டிப்பா ராமன் சார் கேட்பாரு, இப்பவே நீங்க தோல்வி அடைய போறீங்கன்னு ஒத்துக்கிட்டீங்களா, அதுக்கு தயாரா இருக்கீங்களா, அதனாலதான் இந்த அறிவிப்பான்னு கேட்பாரே சார். இல்ல அதான் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அவதான் இவங்க ஜெயிக்க போறதுல செல்வ பெருந்தகை ஜெயிக்க போகுதுன்னு அவர் தான் சொல்லிட்டாரு. அவரோட ஆசையா அவரோட கனவை நம்ம ஏன் நிராசை ஆக்கணும்? இது காங்கிரஸ் கட்சியில காங்கிரஸ் கட்சியில காலங்காலமாக நடந்து வரும் ஒரு விஷயம், அவ்வளவுதான். ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் நேற்று கூட்டத்தில் பேசினார். அவர் ஏற்கனவே அவர்கிட்ட ராஜினாமா கடிதம் வாங்கிட்டாங்கன்னு இவர் சொல்றாரு. ஆனால் ராஜினாமா கடிதம் வாங்கினதுன்னு சொல்றதை விட இதுக்கு முன்னாடி அவர் நிறைய நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது. என்ன மாதிரியான நெருக்கடி? அதாவது எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் சொன்னார் முதல்ல 5 கட்சியை தாவி வந்தவர், எதுக்கு இவருக்கு இந்த இடத்துல நீங்கள் தலைவர் பதவி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க. வந்தோன்னு நெருக்கடி கொடுத்தாங்க. அப்போது 4 பேர் கூட தலைவருக்காக போட்டி போட்டவங்க எல்லாருமே நெருக்கடிலாம் கொடுத்தாங்க. அதே மீறி ஒரு சிறப்பாக தான் செயல்பட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் போனோன்னு பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கிற ஒரு மாவட்ட தலைவர்களே ஒரு 38 பேர் நேரம் டெல்லிக்கு போய் திமுக ஏற்பாடு சார். பேசலாம் சார், இது மாவட்ட தலைவர் திமுக ஏற்பாடு அண்ணனுக்கு சொல்றேன். இல்ல நீங்க பேசலாம், அவர் தொடர்ந்து பேசுங்க, நீங்க பேசுங்க சார். இப்போ மாவட்ட தலைவர்கள் டெல்லிக்கு போய் அங்கே இருக்க எங்கள் அகில தலைவரை பார்த்து இந்த மாதிரி எங்களுக்கு இந்த தலைவர் வேண்டாம், வேற தலைவரை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே பெரிய ஒரு 1 வாரம் கிட்ட தங்கியிருந்தே ஒரு விண்ணப்பத்தை கொடுத்துட்டு வந்தாங்க. சரி, நான் கன்சிடர் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் மேலிடம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி சிறப்பாக செயல்பட்டுருக்கா, இந்த தேர்தல் வரைக்கும் மாதிரி இவரை வச்சு நம்ம நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அவங்க வந்திருந்தாங்க. இல்லை, நீங்களே சொன்ன மாதிரி சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்னு தலைமை முடிவுக்கு வந்தா ஏன் இத்தனை பேர் போயிட்டு டெல்லியில உட்கார்ந்து அவரை மாத்துங்கன்னு கேட்க போறாங்க? இங்கதான் இவ்வளவு பேரே ஏற்றுக்கொள்ள அதாவது இங்கதான் விஷயமே என்னன்னா இதுக்கப்புறமா புதுசா மாநில தலைவர் மாவட்ட தலைவர்ல தேர்தல் முறை எடுக்கிறோம். இப்போ தேர்தல் முறையை எடுத்து இங்க இருந்து அவங்க எல்லாம் டெல்லி கூட்டு போறாங்க. இது வரைக்கும் அது மாதிரி நடந்தே கிடையாது. டெல்லி கூட்டுக்கு போயிட்டு அங்க போய் ராகுல் காந்தி அவர்கள் நேரடியா ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் கேட்கிறாரு, நீங்கள் யாரை விரும்புகிறீங்க, எந்த கூட்டணிக்கு போகலான்ட்டு. ஒரு 70% நமக்கு திமுக வேணால், நாங்கள் தாவேக்காக தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாவட்ட தலைவரோட மனம். அதே நேரத்தில் எங்களோட மேலிடம் தாவேக்கா பக்கம் போகலான்னு ஒரு முடிவு பண்ணி அதுக்குண்டான பாதையை அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே ஏற்கனவே நம்ம திமுக கிட்ட பேசிட்டோம், ஐவர் குழு போட்டுட்டோம், பேசிட்டோம். இதை விட்டுட்டு அவரால் வர முடியல. அது என்னவா இருந்தாலும் சொல்லிட்டு இவர் என்னவாலும் சொல்லிட்டு போட்டோம். ஆனால் தொண்டர்களின் மனநிலைக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறதா தலைமை? இல்லை, தொண்டருக்கு எதிரான ஒரு கூட்டணியை அமைத்தது தான் மேலிடம். ஆனால் இங்கே நடுவில் ப. சிதம்பரம் நீங்கள் சொன்ன மாதிரி உள்ளே வந்தார். அதாவது யாரால திரு செல்வ பெருந்தகை இந்த கட்சிக்கு வந்தாரோ, யாரால இந்த செல்வ பெருந்தகை தலைவரானாரோ அவராலேயே அவர் பலிக்கடாக்கப்பட்டார். உண்மையிலே சொல்ல போனால் அதுதான். அதாவது இந்த கூட்டணி ப. சிதம்பரம் தான். நான் உண்மையாக சொல்கிறேன். அவர் இந்த கூட்டணிக்குள்ளே தலையிடாமல் இருந்திருந்தால் அவர் செல்வ பெருந்தகை தலைவராக நீடித்திருப்பார். ஏன்னா மேலிடம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு போயிருப்பார். இப்போ அது போகாதனால என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இருக்கிற ஏற்கனவே தாவேக்கா பக்கம் போகணும்னு சொன்னாங்க அவ்வளோ பேருமே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் அவர்கிட்ட சீட்டு வேணும்னு கேட்குறவங்க நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவருக்கு டெல்லிக்கிட்ட போய் பேச முடியல, இங்கே போய் திமுக கிட்டே டீல் பண்ண முடியல, இங்கே இருக்கிற லோக்கல் தலைவர்களையும் அவர் ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ ஆக மொத்தம் என்ன பண்ணார், ஒரு நெருக்கடியான நிலைமையில் வந்ததுனால யார் பேசுகிறாங்க, அங்கே டெல்லி ஒருத்தர் பேசுகிறாங்க, இங்கே சோடகர் பேசுகிறாரு. இவர் நிலைமை என்ன, ஒரு தலைவரோட நிலைமை என்ன? இவரே ஓப்பனாக சொல்கிறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி யாருங்க, நான் தாங்க எங்கள் தலைவர், என்னை மீறி யார் போய் அங்கே போய் தாபாக கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறாருன்னா அப்போ அவரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஸோ அதுக்கு தள்ளப்பட்டது எப்படி? ஸோ இதனால பிரச்சனைனால தான்
இது அப்படியே கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தொகுதிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா 25 தொகுதி தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா எங்களோட மேலிட பொறுப்பாளர் சோழிங்கர் சொல்லிட்டார் 25 நாங்கள் பேச்சுக்கே வரமாட்டோம்னு சொல்லி அவர் போயிட்டார். போனதுக்கப்புறம் திருப்பி சிதம்பரம் உள்ள வந்து அது 28 ஆக்கி ஒரு கூட்டணி உருவாக்கிட்டாங்க. சரி, கூட்டணி உருவாக்குனாலும் நமக்கு வேண்டிய தொகுதி வேணும் இல்லை. இப்போ நம்ம ஏற்கனவே ஜெயிச்ச 17 தொகுதியில் உங்களுக்கு 10 தொகுதி தரமாட்டேன்னா அப்போ நான் எங்கே போய் நிற்கிறது? ஜெயிக்கிற தொகுதியாக வாங்குங்க அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு குழப்பம் உள்ள. ஸோ இப்படி எல்லா பக்கத்தில் வந்து அவரை சுற்றி பிரச்சனைகள் வந்ததுனால அவர் எப்போ இந்த தேர்தலை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு நான் போகிறேன், என்னை விடுங்கன்ற மாதிரி அவரே வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவே வந்து கொஞ்சம் தாமதமாக சொல்லிட்டாரோன்னு தோணுது. தொடர்ந்து பேசலாம்.